அப்பா ஃப்ரிட்ஜ் வேலையை முடிஞ்சிட்டு ஆன் பண்ணா அது மட்டும் ஓடும். என்ன ஃப்ரிட்ஜ் ஓடல? நம்ம கிளீனிங் தானே பார்த்தோம், ஒன்றும் மெக்கானிக் வேலை பார்க்கலையே. இப்போ இது வேற பிரச்சனையா? மெக்கானிக் தான் கூப்பிடணும். ஆனா உனக்குண்ணே, நான் ஆபரணக்குடியில் கொட்டாம்பட்டி மணிகுண்டு பக்கத்துல குளம் இருக்கும், அப்படியே நேரா உள்ள வந்து அகரகர தெரு முதல் ஓட்டு வீட்டுல குடியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஒன்று ஃபால்ட் ஆயிருக்கு, வந்து என்னன்னு பாக்குறீங்களாண்ணே? வந்துடுறேன்ப்பா. 1 hour later. என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியலண்ணே, கிளீனிங் ஒர்க் தான் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஓட மாட்டேங்குது. சுவிட்சில் கேட்டா போட்டிருக்கா? ஏ லூசு, லூசா? வயர் ஏதாவது லூசா இருக்கா? வயர் இல்ல, நீனா லூசு. கரண்ட் இல்ல எப்படி ஃப்ரிட்ஜ் ஓடும்? அட ஆமா, கரண்ட் போயிட்டு. சாரிண்ணே, கரண்ட் போனதை பார்க்கல, நீங்க போயிட்டு வாங்க. போலாமா? 350 ரூபா பணம் கொடு. 350 ரூபா? ஏன் ஒரு வேலையும் பார்க்கல, எதுக்கு பணம்? எதுக்கு பணமா? 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன், பெட்ரோல் போட ஏன் பணம் தருவான்? அண்ணா ஏதாவது ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆயிருந்து பார்த்தா சரி காசு தரலாம், ஒண்ணுமே பண்ணாதுக்கு எதுக்கு காசு தரணும்? இபி ஆஃபீஸ் தான் பணம் தரணும். நான்லாம் இபி ஆஃபீஸ்க்கு வேலை சேர்ந்தா 24,000 கண்டு கொடுப்பேன். எங்கேயாச்சும் ஃபால்ட் வந்துச்சா அப்படியே கரண்ட்லேயே வேலை பார்ப்பேன். இந்த மணிக்கு ஒரு கண்டு போறது, கரண்ட் போறதுக்கு வேலையே இல்லை. ரொம்ப நன்றி தம்பி, கோவப்படாதீங்க. அடுத்த தடவை கரெக்டாக இருங்க, நான் போயிட்டு வரேன். அண்ணா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கிங்க.